நாட்டின் 15வது துணை குடியரசுத் தலைவராக சி.பி. ராதாகிருஷ்ணன் தேர்வு. தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளரான இவர் 452 வாக்குகள் பெற்றார். துணை குடியரசுத் தலைவராக தேர்வான சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து. பிரதமர் மோடி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் வாழ்த்து பதிவு. காலனி என்ற ஒடுக்குமுறையின் அடையாளத்தை அகற்றியுள்ளோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. அதிமுகவில் திமுக தூண்டுதலில்தான் இவ்வளவு பிரச்சனை நடக்கிறது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். வரும் 13ஆம் தேதி திருச்சி மரக்கடையில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய காவல்துறை அனுமதி. ரோட் ஷோ செல்ல அனுமதி மறுப்பு என தகவல். தாவேக தலைவர் விஜய் சனிக்கிழமை மட்டும் பிரச்சாரம் செய்வேன் என்பது ஏற்கத்தக்கதல்ல. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சனம். தேர்தல்னு வந்துட்டா திமுக காரர்களை அடிச்சுக்க ஆளே இல்ல. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கட்சியின் தலைவர் ஸ்டாலின் பேச்சு. நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையால் வெடித்த போராட்டம் தீவிரம். இந்தியர்கள் யாரும் நேபாளத்திற்கு செல்ல வேண்டாம் என்று மத்திய அரசு வலியுறுத்தல். சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்ட போதும் வன்முறையாக மாறிய போராட்டம். நாட்டின் அதிபர் உட்பட பல அரசியல்வாதிகளின் வீடுகளுக்கு தீ வைப்பு. முன்னாள் பிரதமரின் மனைவி உயிரிழப்பு. காஞ்சிபுரம் டிஎஸ்பி கணேஷ் சங்கரை கைது செய்ய பிறப்பித்த உத்தரவு ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. சியாச்சனில் ஏற்பட்ட பனிச்சரிவில் 3 ராணுவ வீரர்கள் மரணம். கடுமையான வானிலை மற்றும் பனிக்குவியலுக்கு இடையே மீட்பு பணிகள் தீவிரம். ஜெருசலேமில் தீவிரவாதிகள் தாக்குதலில் 6 பேர் பலி. பிரதமர் மோடி கண்டனம். தென்னிந்திய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி. செப்டம்பர் 11 வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.